என் பேர் டாக்டர் ராஜா சண்முக கிருஷ்ணன், ஆர்கோபிளாஸ்டிக் பிரஸ்ட் சர்ஜன், கங்கா ஹாஸ்பிட்டலுங்க. இன்னைக்கு வந்து ஒரு ரொம்ப நல்ல நாள். இன்னைக்கு வந்து இந்த 150th பிரஸ்ட் கேன்சர் ஸ்கிரீனிங் ப்ரோக்ராம் நடத்துகிறோம். நம்ம 2022லேருந்து நம்ம பிரஸ்ட் கேன்சர் ஸ்கிரீனிங் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கிறோம். நாங்கள் இதில் வந்து எங்களோட 150th கேம்ப் இதுங்க. இதில் வந்து நம்ம 10,122 10,122 பேரை வந்து நாங்கள் ஸ்க்ரீன் பண்ணி இதில் 81 பேரை நம்ம ஃப்ரீயாக நம்ம ட்ரீட் பண்ணிக்கிறோம். இந்த 150th கேம்பை வந்து ஒரு ஒரு நல்ல நிறுவனமோட பண்ணணும்னு நினச்சிருந்தோம். இந்த தடவை வந்து நம்ம ஆதியோகி ஸ்டாச்சு முன்னாண்ட நம்ம ஈஷா யோகா சென்டர்ல பண்ணியிருக்கிறோம். இன்ஃபேக்ட் ஈஷா யோகா சென்டர் நம்மளை ரொம்பவே நிறைய என்கரேஜ் பண்ணிக்கிறாங்க, நிறைய சேவை செஞ்சிருக்காங்க. அதனால இந்த தடவை 150th கேம்ப் வந்து நம்ம பண்ணிக்கிறோம். இங்க இப்ப நிறைய பேர் வந்து கேம்ப்ஸ் பண்றாங்க, நிறைய செய்யறாங்க. இதுல என்ன ரொம்ப வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா வந்து இதுல கேம்ப் மட்டும் நாங்க பண்றது இல்ல. கேம்ப்ல வந்து நம்ம ஸ்கிரீனிங் மட்டும்தான் பண்ணுவாங்க. மேமோகிராம்ன்றது ஒரு ஸ்கிரீனிங் டூல் மட்டும்தான். அந்த ஸ்கிரீனிங் டூல் பண்ணதுக்கு அப்புறம் டயக்னோசிஸ்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு அல்ட்ராசவுண்ட் எடுக்கணும், அது பயாப்சி எடுக்கணும், பெட் ஸ்கேன் எடுக்கணும், அப்புறம் சர்ஜரி, கீமோதெரப்பி, ரேடியோ தெரப்பி, அந்த மாதிரி நிறைய திங்ஸ் நம்ம பண்ணணும். அது எல்லாமே நம்ம வந்து நாங்க ஃப்ரீயாவே பண்ணி கொடுக்குறோம் நாங்க. ஸோ அதனால எண்ட் டு எண்ட் நாங்க இப்போ பண்றோம். அது மட்டும் இல்லாம வர எல்லா லேடிஸ்க்கும் வந்து நம்ம ஒரு ஹெல்த் எஜுகேஷன் தான் நாங்க பண்ணி கொடுக்குறோம். நாங்க இதே மாதிரி வந்து நிறைய பேருக்கு வந்து நம்ம பண்ணணும், நாங்க சேவை நிறைய செய்யணும். மக்கள் வந்து இந்த கேம்ப்ஸ் வரப்போ தயவு செய்து நீங்க வாங்க. பிரஸ்ட் ஸ்கிரீனிங்ன்றது வந்து மக்களுக்கு நல்லது. 18 வயதிற்கு மேற்பட்ட பெண்கள் அனைவருமே வந்து பாத்தீங்கன்னா மாதம் ஒரு முறை சுய மார்பக பரிசோதனை இல்ல நம்ம அதை செய்ய வேண்டும். ஆண்டுக்கு ஒரு முறை வந்து மேமோகிராம் ஸ்கிரீனிங் பண்றது ரொம்ப நல்லதுங்க. எத்தனை நாள் இருக்குங்க சார்? எங்க சார் இன்னைக்கு வந்து இது 1 டே கேம்புங்க சார். இது ஆதியோகி ஸ்டாச்சு முன்னாடி ஈஷா யோகா சென்டர்ல இன்னைக்கு பண்றோங்க சார். சார் ஒரு 100 பேருக்குள்ள வரைக்கும் பண்ணலான்னு இருக்கிறோம் சார். மக்கள் விழிப்புணர்வுக்கு இன்னும் என்ன மாதிரி இனிஷியேட்டிவ் எடுக்கலாம் சார்? இதே மாதிரி வந்து நிறைய கேம்ப்ஸ் இப்போ பண்ணிட்டு இருக்கிறோம் சார். அது மட்டும் இல்லாம இந்த பிரஸ்ட் கேன்சர் ஸ்கிரீனிங் பத்தி நீங்க தான் இந்த பிரஸ் வந்து நீங்க நிறைய மக்கள்கிட்ட நீங்க வந்து சொன்னீங்கன்னா நிறைய பேர் வந்து ஏர்லியாவே வருவாங்க. ஏர்லியா வந்தா பிரஸ்ட் கேன்சர் வந்து ஈஸியா வந்து நம்ம குணப்படுத்த முடியும். லேட்டா வந்தா சம்டைம்ஸ் கஷ்டமா இருக்கும். அதனால ஏர்லியா கண்டுபிடிக்கிறது ரொம்ப மேல். இலவசங்கிறது வந்து இன்னைக்கு மட்டும்தான் சார் நாங்க அடிக்கடி நாங்க இந்த மாதிரி கேம்ப்ஸ் பண்றோம் சார். ஒரு மாதத்துக்கு ஒரு 2 இல்லாட்டி 3 முறை இப்ப பண்றோம் சார். யூஸ்வலா நான் ஒரு என்ஜிஓவோட நாங்க டைப் பண்ணி அவங்க வந்து அந்த மக்கள் கிட்ட எல்லாம் சொல்லி விழிப்புணர்வு பண்ணி இன்னைக்கு கேம்ப் நடத்துறாங்கன்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து கேம்ப்ல போய் நாங்க 150 கேம்பும் நாங்க ஃப்ரீயா தான் பண்ணிருக்கோம் சார். முக்கியமான ரீசன் என்னங்க பிரஸ்ட் கேன்சர் காரணங்கள்? சார் இந்த ரீசன்னால தான் வருதுன்றதை நம்ம சொல்ல முடியாது. இது இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பழக்க முறைகள், நம்ம உணவு முறைகள் எல்லாம்னால நமக்கு வந்துட்டு இருக்கு பிரஸ்ட் கேன்சர். இப்ப பிரஸ்ட் கேன்சர் வந்து அதிகரிச்சுட்டு தான் இருக்கு. அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா இப்ப யங்கர் ஏஜ்ல வந்துட்டு, நாங்க முதல்ல படிக்கிறப்போ 50-60 ஏஜ்ல வரும். இப்ப பாத்தீங்கன்னா 30-40 தான் அதிகமா காணப்படுகிறது. வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன சார் நம்ம ப்ரிவென்ட் பண்றதுக்கு பெருசா ஒண்ணும் பண்றதுக்கு இல்லை சார். நம்ம ஏர்லியா கண்டுபிடிக்கிறதா நம்ம பண்ணலாம். அதுக்கு வந்து நம்ம சுய மார்பக பரிசோதனை செஞ்சு முன்பை விட மார்பகங்கள்ல ஏதாவது மாற்றம் இருக்கா, ஒரு கட்டி இருக்கா, இல்லாட்டி ஏதாவது வந்து நம்ம ஸ்கின்ல அந்த காம்புல ஏதாவதுல ஒரு மாற்றம் இருக்கா அப்படின்றது, அக்கில்ல அந்த மாதிரி ஏதாவது ஒரு மாற்றம் இருந்தா கண்டிப்பா ஒரு மருத்துவரை அணுக வேண்டும். அது நீங்க பண்ணீங்கனாலே பெஸ்ட்டுங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஆண்டுக்கு ஒரு முறை இந்த மாதிரி மேமோகிராம் எடுக்கிறது நல்லதுங்க சார். ஈஷா யோகா சென்டர்ல 94வது வருஷத்துல இருந்து இருக்கிறாங்க. நம்ம சுத்தி இருக்கிற கிராமங்களுக்கு நிறைய விழிப்புணர்வு யோகா பயிற்சிகள், நிறைய கேம்ப்ஸ், அவங்களுக்கு என்னென்ன அடிப்படை தேவைகள் இருக்குதோ அது எல்லாத்துலேயுமே நம்ம சப்போர்ட்டிவா இருக்கிறோம். இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா கங்கா ஹாஸ்பிட்டல்ல
இந்த மார்பக புற்றுநோய்க்கான விழிப்புணர்வு பண்றதுல அவங்க மிகப்பெரிய பங்கு வகிச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியும். அவங்க நிறைய கேம்ப்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுல ஒரு 18 கேம்ப் நம்ம கூட சேர்ந்து பண்ணியிருக்கிறோம். ஈஷா யோகா மையத்தின் கூட சேர்ந்து பண்ணியிருக்கோம். இந்த 18 கேம்ப்ல 873 பேஷண்ட்ஸ் வந்திருக்காங்க. அதுல 7 பேஷண்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ணி இது கண்டுபிடிச்சதோட இல்லாம இதுல முக்கியமா சொல்ல வேண்டியது என்னன்னா, நார்மலா இந்த மாதிரி கேம்ப்ல கண்டுபிடிச்சிருவாங்க, ட்ரீட்மெண்ட்டுக்கு மறுபடியும் அவங்க வேற எங்கேயோ அணுகணும், நிறைய செலவு பண்ணணும், இது எல்லாமே இருக்கும். ஆனா அவங்க முழுமையா கண்டுபிடிச்சதுல இருந்து அவங்க ட்ரீட்மெண்ட் கடைசியில முடிச்சு இவங்க இப்போ நல்லா இருக்கிறாங்க. அது வரைக்கும் அவங்க என்னென்ன பண்ணணுமோ ஹேண்ட் ஹோல்ட் பண்ணி முழுமையா இலவசமா பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முக்கியமா ட்ரைபல் லேடிஸ் இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டெஸ்ட்டுக்கு எல்லாம் போகவே மாட்டாங்க. அவங்க வைக்கப்பட்டு அதுலயும் அவங்களோட மென்டாலிட்டி மாத்துறதே ரொம்ப சிரமம். அந்த விழிப்புணர்வு நம்ம எவ்வளவே பேசினாலுமே அடுத்தடுத்து ஃபர்ஸ்ட் கேம்புக்கு அவங்க வர்றதில்லை. திருப்பி 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 அவங்க கிட்ட பேசும்போதுதான் மெதுவா வெளியே வந்திருக்காங்க. இவங்க 150வது கேம்ப் இந்த மாதிரி ட்ரைபல் மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுனது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த மாதிரி நிறைய